ராதே கிருஷ்ண ராதே கிருஷ்ண ராதே கிருஷ்ணா. கொஞ்சம் படிச்சதுல ரொம்ப பிடிச்சது உங்களோட பகிர்ந்துக்கணும். A few tips. நம்பர் 1, நீ தேடிச் சென்றாலும் விலகிச் செல்வது மற்றவர்களே. ஞாபகம் வைத்துக்கொள், நீ விலகிச் சென்றாலும் உன்னை தேடி வருவது உன் பெற்றோர்களே. திருப்பி படிக்கிறேன். நீ தேடிச் சென்றாலும் விலகிச் செல்வது மற்றவர்களே. நீ விலகிச் சென்றாலும் உன்னை தேடி வருவது உன் பெற்றோர்களே. அப்பா அம்மாவுக்கு மேக்சிமம் அன்பு கொடு, மரியாதையா இரு, அவ சொல்றத கேளு. அவ இருக்க போறது கொஞ்ச நாள் தான். அவ போனப்புறம் 10 பேரை கூப்பிட்டு சாப்பாடு போட்டு எங்க அப்பாவுக்கு அது பண்ணினேன் எங்க அம்மாவுக்கு இது பண்ணின்னு சொல்றதுல ஒண்ணுமே இல்லை. அவ இருக்கிற போது சந்தோஷமா அவளுக்கு சாப்பாடு போட்டு அவ மனசு குறைவராம பார்த்து, அதுவே உனக்கு புண்ணியம். வாழ்க வளத்துடன் வலிமையுடன். ராதே கிருஷ்ண ராதே கிருஷ்ண ராதே கிருஷ்ணா. நம்பர் 2, இந்த பாரு, சிரிக்கப்படாது. நான் ஒன்றும் ஜோசியக்காரன் இல்லை, ரோட்ல வச்சுன்னு 5 ரூபாய்க்கு கிளி ஜோசியம் பார்க்குறவன் இல்லை. சனிக்கிழமையன்று நவதானிய அடை தோசை நல்லெண்ணெய் விட்டு சுட்டு சாப்பிடு. சனிக்கிழமையன்று நவதானிய அடை தோசை நல்லெண்ணெய் விட்டு சுட்டு சாப்பிடு. நவகிரகங்கள் திருப்தி அடையும். அஷ்டம சனி, கண்டகச்சனி, ஏழரை சனியின் தாக்கம் குறையும். நம்பர் 3, அஷ்டமச்சனி, கண்டகச்சனி, ஏழரை சனியின் தாக்கம் குறைய சுலபமான ஒரு பரிகாரம். வெயிட், சிரிக்காதப்பா, எம்எல்ஏ கல்ல விட்டெல்லாம் எரியாத. சுலபமான பரிகாரம் என்ன? உன்னோட டாய்லெட் WC வாஷ் பேசினை ஒவ்வொரு சனிக்கிழமையும் நீயே கிளீன் பண்ணு. உன்னுடைய டாய்லெட் WC வாஷ் பேசினை ஒவ்வொரு சனிக்கிழமையும் நீயே கிளீன் பண்ணு. அர்பன் கிளாப் வரணும், வேலைக்காரன் பண்ணணும்லாம் இருக்காத. வீட்டில் இருக்க பாக்கி பேர் பண்ணணும்னா எதிர்பார்க்காத, நீயே பண்ணு. ஆனா நீ சிரிக்காத ப்ளீஸ். நம்பிக்கை இருந்தா உன் வாழ்க்கை நன்னா இருக்கும். வாழ்க வளத்துடன் வலிமையுடன். பகவத்கீதை என்னடா சொல்றதுன்னா, மனதை கட்டுப்படுத்தியவன் அமைதியையும் ஆனந்தத்தையும் அடைவான். நம்ம என்ன பண்றோம்? 100 பல்பு எரிய விட்டுக்கிறோம் ஒரே இடத்துல. அத்தனை யோஜனைகள், அத்தனை கவலைகள் வேண்டாம். ஒரு கவலை மட்டும் பட்டா போதும், அட் a டைம். அப்ப ஒரு பல்பு மட்டும் எரிஞ்சா போதும். எல்லா பல்பையும் எரிய விட்டு ஐயோ இதுக்கு என்ன பண்றது அதுக்கு என்ன பண்றதுன்னு யோசிக்காம அமைதியா இருந்தா ஆனந்தம் கிடைக்கும். அதான் கிருஷ்ணர் சொல்ற. இன்னொரு பாயிண்ட், வேலை கிடைக்காமல் கஷ்டப்பட்டு கொண்டு இருப்பவர்கள் முருகப்பெருமானுக்கு செவ்வாய்க்கிழமை தோறும் செவ்வாய் ஹோரையில், செவ்வாய் ஹோரைன்னா என்ன? செவ்வாய்க்கிழமை 6 to 7 கார்த்தால, 1 to 2 மத்தியானம், 8 to 9. ரிப்பீட், 6 to 7 கார்த்தால, 1 to 2 மத்தியானம், 8 to 9 ராத்திரி. ஒரு தட்டுல துவரம்பருப்பு பரப்பி அதன் மேல் 2 நெய் தீபம் ஏற்றி நல்ல வேலை கிடைக்க பிரார்த்தனை செய்யவும். ஒரு தட்டில் சிறிது துவரம்பருப்பு பரப்பி அதன் மேல் 2 நெய் தீபம் ஏற்றி நல்ல வேலை கிடைக்க பிரார்த்தனை செய்யவும். கூடிய சீக்கிரம் நல்ல வேலை கிடைக்கும். நம்பிக்கையே நல்மருந்து. அடுத்தது, நம் எல்லோர் வாழ்க்கையிலும் இன்று, டுடே என்ற 2வது வாய்ப்பை இயற்கை தந்துள்ளது. நேற்று தவற விட்டதை இன்று சரி செய்து கொள்வோம். நேத்திக்கு பண்ண முடியலையேன்னு வருத்தப்பட வேண்டாம், இன்னைக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி எடுத்துன்னு பண்ணுவோம். வீடு எவ்வளவு பெரியது என்பது முக்கியமல்ல, அதில் எவ்வளவு அன்பு இருக்கிறது என்பதுதான் முக்கியம், இல்லையா? 3 BHK இப்ப எல்லாருக்கும் 4 BHK ஆயிடுத்து, வில்லா ஆயிடுது, எல்லாம் யோஜனை வந்துடும். அந்த காலத்துல பெருசா கிராமத்தில் கட்டின வீடோட மதிப்பு போயிடுது. இப்போ டவுன்ல கேட்டட் கம்யூனிட்டி 3 BHK, 4 BHK, 5 BHK வில்லாலாம் வந்துடுது. ஆனா அவ்வளவு பெரிய வீடை மெயின்டைன் பண்றதும் கஷ்டம். வீடு எவ்வளவு பெரியது என்பது முக்கியமல்ல, அதில் எவ்வளவு அன்பு இருக்கிறது என்பதுதான் முக்கியம். வாழ்க வளத்துடன் வலிமையுடன். ராதே கிருஷ்ண ராதே கிருஷ்ண ராதே கிருஷ்ணா.